ரஞ்சித் கிளம்புங்க சார், என்னாச்சு? சர்ச் பண்றப்ப இவர் கூடவே இருந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்காரு சார். அதான் கிளம்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன். ரஞ்சித், வாட் இஸ் திஸ்? அவங்கள டிஸ்டர்ப்லாம் பண்ணாத, அவங்க வேலையை பார்க்கட்டும், நீ வா. இல்ல சூர்யா, இவங்க பாட்டுக்கு திங்ஸ் ஏதாச்சும் மாத்தி வச்சுட்டாங்கன்னா அதான். சோ வாட், அதை ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணா போச்சு. அதுல என்ன இருக்கு? அவங்க டியூட்டி எல்லாம் நாம டிஸ்டர்ப் பண்ண கூடாது. நீ வா சார். யூ கேரி ஆன் சார். ஓகே சார். வா. என்ன ஒரே பரபரப்பாக போயிட்டு இருக்கு. போலீஸ் எல்லா ரூம்லையும் தேடுவாங்க போலயே. நம்ம வேற சரோஜா தேவி புக்ஸ் எல்லாம் ஒரு கவரில் போட்டு கட்டில் கடையில் ஒளிச்சு வச்சிருந்தோமே, அதை கண்டுபிடிச்சி எடுத்துட்டாங்கன்னா ஐயோ மானமே போயிருமே. எப்படியாவது அதை தடுத்துடணும். ஏங்க இப்போ ஏதாவது சொன்னீங்களா? ஏமா மைண்ட் வாய்ஸை கூட மனசு விட்டு பேச விட மாட்டியாம்மா? இப்போ நான் ஒன்றும் சொல்லமா, போதுமா? சொல்லலன்னா சொல்லுங்க சும்மா. ஏங்க என்ன இப்போ எங்க போறீங்க? நான் ரூம் வரைக்கும் போயிட்டு வந்துறேன். ஆமா உங்களால போக கூடாது. என்ன மாப்ள, என்ன ஆச்சு? அது ஒண்ணும் இல்ல, அது அது ஒரு முக்கியமான விஷயம். அது எப்படி என் வாயால உங்ககிட்ட சொல்ல முடியும்? அது எழுதி வேற காட்ட முடியாது. அதான் மாப்பிள்ளை வந்துட்டான். மாப்பிள்ளை பாருங்க எல்லாரும். போ, நீ போய் உட்காரு. போ. ஏங்க கொஞ்சம் சும்மா இருங்க. ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டே இருப்பீங்களா? மாட்டேன். என்னாச்சு? எதுவும் கிடைச்சதா? இங்க இல்ல சார். சரி, பின்னாடி போய் செக் பண்ணி பாருங்க. என்ன சார், சர்ச் எல்லாம் முடிச்சாச்சா? எஸ் மேம், கோயிங் ஆன். ஓகே சார், நீங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாமே. காஃபி குடிக்கிறீங்களா? மத்தியானம்? நோ மேம், தேங்க்ஸ். ஓகே. இவன் என்ன இப்படி முறைச்சு பார்க்கறான்? சார், இந்த ஃபேமிலியில் நீங்கள் ஒரே சன் இல்லை? எஸ் சார். நாங்கள் விசாரித்த வரைக்கும் நீங்கள் ஒரு ஹெவி ட்ரிங்கர்னு கேள்விப்பட்டோமே. 24/7 குடிச்சிட்டே இருப்பீங்களாமே, உண்மையா? மாப்பிள்ளையோட புகழ் காட்டு தீ மாதிரி காவல்துறை வரைக்கும் பரவிடுச்சு போல இருக்க. சொல்லுங்க சார், எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க. சார், தட்ஸ் மை பர்சனல் திங் சார். உங்களுக்கு இந்த கேஸ்க்கு ரிலேட்டடா ஏதாச்சும் கேள்வி இருந்தா தயவு செஞ்சு கேளுங்க. சார், ஒரு கேஸை விசாரிச்சா அதுல சம்பந்தப்பட்டவங்களோட பிஹேவியரை தான் நாங்கள் ஸ்டடி பண்ணி ஆகணும். அதுக்காகத்தான் நான் கேட்டேன். ஏன் சார், அப்பப்போ நீங்க இந்த மாதிரி டென்ஷன் ஆவீங்களா? சார், நான் ஒரு ஹெவி ட்ரிங்கரா இருந்தது உண்மைதான், பட் நாட் நவ். சார், அப்படியே நான் குடிச்சாலும் உங்களுக்கு என்ன சார் ப்ராப்ளம்? கண்ணு முன்னு தெரியாம குடிச்சிட்டு தகராறு பண்ற ஆளெல்லாம் கிடையாது சார் நானு. இப்போ ஏன் சார் டென்ஷன் ஆகுறீங்க? இது ஒரு சாதாரண கேள்விதான். சொசைட்டியில் நடக்கிற கிரைமுக்கு மெயின் காரணமே இந்த குடியாத்தான் இருக்கு. முக்கால்வாசி கிரைம் போதையால நடக்குது, இல்ல போதைக்காக நடக்குது. அதுக்காகத்தான் கேஷுவலா கேட்டேன், வேற ஒன்றும் இல்லை. ஓகே சார். நீங்க இந்த வீட்டோட சன் இன்லா தானே? ஆமா சார். துபை இனிமே தான் எங்களுக்கு கல்யாணம் நடக்க போகுது. நீங்க எப்படி? சார், அவரெல்லாம் அந்த கேள்வி கேட்காதீங்க. ஹி இஸ் a பக்கா ஜென்டில்மேன், ஒரு ப்ராப்பர் டீடோட்டலர். ஓ, அவன் என்னோட சன் தான் சார். எந்த கெட்ட பழக்கமும் அவன் கிட்ட இல்ல. ஆமா சார், என் அண்ணன் பையன்தான். யூஎஸ்ல இருந்து வந்திருக்காரு. அங்கே பிறந்து வளர்ந்திருந்தாலும் என் அண்ணன் நம்மளோட எல்லா கல்ச்சரையும் அழகா சொல்லி கொடுத்து வளர்த்திருக்காரு. அவரு நம்மளோட எல்லா கல்ச்சரையும் மதிப்பாரு. சோஷியல் ட்ரிங்கிங், சிகரெட் இல்ல மத்த பழக்கங்கள் எதுவுமே கிடையாது. வெரி ஜென்யூன். சார், இங்க ஒரு போன் கிடைச்சிருக்கு சார். போனா? அப்படியா? ஆமா சார், இருங்க வர்றேன். என்ன? யாராவது வச்சுட்டீங்களா போன்? என் போன் என்கிட்ட தான் இருக்கு ஆண்டி. ஐயோ, கிடைச்சது ஹேமா போனா ஏன் போனான்னு தெரியலையே. நீங்க யாராவது போன் வச்சிருந்தீங்களா? இல்ல, எங்க போன் எங்க கிட்ட இருக்கு. இல்லம்மா. எங்க கிடைச்சது? ரூம்ல இருந்தது சார். கொடுங்க.
மொபைலை ஆன் பண்ணி பார்த்தீங்களா? இல்ல சார், பேட்டரி வீக் ஆகி சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு சார். ஃபோனா? ஓ ஃபோனா? யார் ஃபோன் அது? இல்ல சார். வாங்க. ஐயோ, வாங்க. வாமா தைரியமா போவோம்.